இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஒரு கோல் செட் பண்ணுறது அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுங்கிறது தெரியணும். ஸோ அதுக்காக பிளான் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 2021 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் பேஜில் எழுதிட்டு அண்ட் உங்களுக்கு அந்த வருஷத்துக்குள்ளே என்னென்ன பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் பிளான் என்னோடது. இது போக இன்னொரு நோட்டை நான் எப்போதுமே வச்சுருப்பேன். ஸோ என்னோட ஃபஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது. அண்ட் அடுத்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய ஷூட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், அப்புறம் வீடை வந்து டெக்கரேட் பண்ணணும், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும், பேக்கிங் குக்கிங் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் அந்த இயரில் அச்சீவ் பண்ணணுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இயர் எண்ட் வரும்போது நீங்கள் அதை முடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பக்கத்தில் டிக் போட்டிருக்கேன். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணல. ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா 40%, 20% தான் பண்ணேன், ஒரு சிலர் தான் பண்ணல. ஸோ அது வந்து எனக்கு என்னென்ன பண்ணலங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த இயரில் நான் அதை வந்து முடிக்க பார்ப்பேன். உண்மையிலே சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டெக்னிக், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்தில் உங்களுக்கான கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதில் என்னென்னலாம் முடிக்கிறீங்களோ அதையும் வந்து டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 2022க்கான கோல் வந்து நான் என்னங்கிறத நான் போட்டு வச்சிட்டேன். ஸோ இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா என்னங்கிறத வந்து நம்ம இயர் எண்டில் வந்து செக் பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை வந்து மைண்ட் மேப்பிங் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2022க்கு இன்னொரு ஒரு சின்ன நோட் வச்சுருக்கேன். அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போன வருஷம் நான் என்ன எழுதியிருந்தேன்னா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அதில் எழுதியிருந்தேன், தவிர வேறு எதுவுமே நான் எழுதலை. ஸோ அதே மாதிரி அந்த கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணி கோல்டு மெடலும் வாங்கிட்டேன். ஸோ இப்போ 2022க்கும் என்னென்ன பண்ணுங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன் பின்னாடி. ஸோ நிறையா கலர் ஷீட்ஸு, கலர் மார்க்கர்ஸ் ப்ளஸ் கலர் பென்ஸ் இதெல்லாம் எடுத்து வந்து நிறையா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு பார்க்கவே வந்து ஜேர்னலிங் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ நான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஃபினான்ஸ்னால் என்ன, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் சைடில் நிறைய கோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா யூடியூப்க்கு வந்து நான் என்னென்ன இதை ஷூட் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அண்ட் அதேமாதிரி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கணும். பார்த்தாலே வந்து ஓகே நம்ம இந்த இயரில் இது பண்ணணும், இந்த இயரில் இது பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் அதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேலண்டர் மாதிரி நானே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்பர்ஸ், டேட்ஸ் மட்டும் போடல. பட் ஆனால் வந்து சும்மா மண்டே, டியூஸ்டே அதெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்தந்த டேட்டில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன கோர்ஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இது வந்து 2021 போட்டது. பட் நான் அதை ஃபாலோ பண்ணல. பட் இந்தியா வந்து ரொம்ப சீரியஸாகவே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அதில் நான் ரைட் அப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த வருஷம் நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜில் உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்னங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முடிய போகிறது. லாங் டேர்ம் கோலுங்கிறது அந்த வருஷத்தில் எப்பயாச்சும் ஒரு நாள் நான் பண்ணிடுவேன். பட் ஆனால் எப்போ பண்ணுவேங்கிறது தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கோல்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில் நெக்ஸ்ட் இயர் எனக்கு வந்து செட்டில் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து விசிட் ஒன் பிளேஸ் வித் இன் இந்தியா. இதெல்லாம் எனக்கு வந்து லாங் டேர்ம் கோல். எப்போ நடக்கும் தெரியாது, பட் ஆனால் அந்த இயரில் நடந்துடணும் அப்படிங்கிறது. ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருதுன்னா அந்த எக்ஸாமில் நான் வந்து நல்ல மார்க் வாங்கணும். ஸோ அதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் கோல், அதை அச்சீவ் பண்ணி முடிக்கணும். ஸோ இது மாதிரி வந்து உங்கள் நோட்டில் வந்து நிறைய டூடில்ஸ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கோட் வந்து பாருங்கள். ஸோ இந்த கோட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் அது நடக்காமல் போகலாம். எனக்கே வந்து பிளான் பண்ணி பண்ணால் அது நடக்காதுன்னு நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாமே. ஸோ நீங்களும் பிளான் பண்ணுங்கள். நீங்களும் எதெல்லாம் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.